Once again, good evening, guys. So today we are going to start about what's the computers accounting. What is an important of computers accounting? So today நாங்க பேச போறது கம்ப்யூட்டர்ஸ் அக்கவுண்டிங் பத்தியும் அதே மாதிரி இன்னைக்கு அதுல இம்பார்ட்டன்ட் பத்தியும் இண்டஸ்ட்ரியில அதுல ரெக்யர்மெண்ட் என்ன இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எதை எதிர்பார்க்குது ஒரு காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி ரெடி ஆகணும் அவங்களோட ஜாபுக்கு தயாராகணும் இது சம்பந்தமான விஷயத்த நம்ம இன்னைக்கு ஷோர்ட்டா பிரீஃபா நாங்க இந்த விஷயங்களை பார்க்க போறோம் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் முஸ்லீம் கைஸுக்கு ஸோ அதனால நாங்க மிச்சம் சுவாரஸ்யமாகவும் ஷோர்ட்டா நாங்க இதை பார்த்துக்கொள்ள போறோம் ரைட் ஸோ லெட் ஸ்டார்ட் அவர் செஷன் ஸோ கைஸ் எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் இன்னைக்கு அக்கவுண்டிங் சிஸ்டத்துல எல்லாருமே நாங்க அக்கவுண்டிங் படிச்சுட்டு இருக்கிறோம் மெனுவலா படிச்சுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் மூலமாகவும் படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில ஏஐ உடைய தாக்கம் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு ஒரு முக்கியமான தொழில்நுட்ப மாற்றத்தை நாங்க இன்னைக்கு எல்லாருமே எதிர்நோக்கிட்டு இருக்கோம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இன்னைக்கு ஓல்டு வேர்ஷன் ஆக மாதிரி ஏடிஐங்கிற நியூ வேர்ஷன் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயே உருவாக்கப்பட்டது என்கிறது இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல இன்னைக்கு ஏடிஐங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு திரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்குது அதாவது அப்டேட் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த வேர்ல்டுல நாங்க எதிர்காலத்துல ஒரு ஜொப்பை நாங்க எடுத்துக்கொள்றதுக்கு இந்த கம்ப்யூட்டரிஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் தேவைதானா ரைட் ஸோ இது வந்து முக்கியமா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் ஸோ அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கும்போது இனி வருகின்ற காலங்கள்ல ஃபியூச்சராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த சாஃப்ட்வேர் என்கிற ஒரு காலமாக இருக்கும் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த துரித வளர்ச்சியை நாங்க எதுல பார்க்கலாம்னு சொன்னா இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல நாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வேர்ல்டுல நிறைய நிறுவனங்கள் சாஃப்ட்வேர் நம்பியே தங்களோட அக்கவுண்டிங் சிஸ்டத்தையே வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த அக்கவுண்டிங் சிஸ்டம்ங்கிறது இன்னைக்கு பிரபல்யமாக மாறினதுக்கு காரணமும் கூட இன்னைக்கு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் ஸோ எத்தனை பேர் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேரை பத்தி புரிஞ்சு கொள்றீங்க ரைட் வாட் இஸ் அன் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் ஸோ யாராவது சொல்ல முடியுமா கைஸ் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ங்கிறது என்ன அதை பத்தி நாங்க தெரிஞ்சாதான் அதை பத்தி நாங்க பேசுறதுல வெலுவபிளா இருக்கும் நீங்க அதை பத்தி புரிஞ்சிருக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது நாலேஜ் இல்லாம இருக்கிறீங்களாங்கிறத நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் ஸோ யாராவது சொல்ல முடியுமா இந்த அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ங்கிறது என்ன எனிவன் வெதர் ரைட் வரும் ஓகே சர்வேப்பிலேயே சொல்லுங்க யாராவது தெரிஞ்சது சொல்லுங்க இதுதான் என்று சொல்லி நீங்க என்ன கிளியர் கட்டா என்ன பிக்சர் உங்களோட மைண்ட்ல இருக்கு what are the picture in your mind anyone யாரும் பூச்சி பண்ண தேவையில்ல தெரிஞ்சா சொல்லலாம் Afran Adil Ahnaf anyone can say right சோ அப்ப நான் இப்ப என்ன முடிவெடுத்து போடுறேன்னு சொன்னா நீங்க கம்ப்யூட்டர் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேரை பத்தி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நீங்க காதுல கேள்விப்பட்டிருக்கிறீங்க பட் அதை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நாங்க பேசுவோம் இன்னைக்கு நீங்க ஒரு காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல நீங்க டபிள்யூடி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் டபிள்யூடி முடிச்சுட்டு சிஎம்ஏ சிஏ ஏசிசிஏ அல்லது ஏதாவது ப்ரொஃபஷனல் பாடி அக்கவுண்டிங் ரிலேட்டட் பாடிஸ்ல நீங்க ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் அப்படி இருந்தா கூட இன்னைக்கு நீங்க போய் வேலை செய்கின்ற அந்த பிளேஸ் ரைட் சோ நீங்க வேலை செய்ய போற அந்த பிளேஸ் வந்து நிச்சயமா ஒரு சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இன் ஸ்ரீலங்கா இன் அப்ராட் எங்க சரி வேற ரைட் சோ எங்க போனாலும் நாங்க ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் பேஸ்மெண்ட் இல்லாத ஒரு இடத்துக்கு நாங்க போக மாட்டோம் ஆல்மோஸ்ட் மோர் தென் 75% வந்து they have include accounting software ரைட் ஸோ நிறுவனம் வந்து அது டிஃப்ரெண்டா இருக்கலாம் பட் எப்படியும் சரி ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கும் ஸோ நாங்க ஒரு இன்டர்வியூக்கு நாங்க போகும்போது நாங்க செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எங்கள்கிட்ட பேப்பர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஆனா ப்ராக்டிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் எங்கள்கிட்ட இல்லை என்று சொல்லி வரும்போது ரைட் வி ஆர் ரிஜெக்டட் ஸோ இப்போ நாங்க அந்த டைம்ல ரிஜெக்ட் ஆயிடுவோம் என்னன்னு சொன்னா அவங்க கம்பல்சரியா எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பாங்க மோஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியில ஜாப் நாங்க எடுத்துக்கணும்னு சொன்னா எல்லா ஜாப்லயும் இன்னைக்கு சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறத முக்கியமான விஷயம் ரைட் யாராவது சொல்ல முடியுமா என்ன சாஃப்ட்வேர் இன்னைக்கு வேர்ல்டுல கடும் ஃபேமஸ் ஆன ஒரு சாஃப்ட்வேர் ஓவராலா ஃபேமஸா இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எனிவன்
டெலி டெலி. வேற நம்பர் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் குயிக் புக் குயிக் புக் குயிக் புக் யா ரைட் குயிக் புக். ஸோ குயிக் புக், அந்த குயிக் புக் வந்து இன்னைக்கு வேர்ல்டுல முதலாவது இடத்துல இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்னு கூட இன்னைக்கு இருக்கிறது. ஸோ குயிக் புக்காக தான் இருக்கும். சரியா? ஸோ எல்லா மாணவர்களும் ஒரு விஷயத்தை விளைய கொள்ளணும். இன்னைக்கு நாங்க இண்டஸ்ட்ரியில பேப்பர் குவாலிஃபிகேஷனை மட்டுமே நம்பிட்டு போய் இன்னைக்கு ஜொப்பை எங்களால எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்க இன்னைக்கு பேப்பர் குவாலிஃபிகேஷன் மட்டுமே எங்க கையில இருக்கும் அப்படின்னு சொன்னா எங்களால எங்களோட ஜொப்பை கெச் பண்ணி கொள்ள முடியாது. கம்படிஷன் சொல்லி வரும்போது இன்னைக்கு வேர்ல்டுல கம்படிஷன் கூட. நீங்க இன் ஸ்ரீலங்கா இன் அப்ராட் எங்க போனாலும் சரி, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி கம்படிஷன் வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்படிஷனை பீட் பண்ணணும்னு சொன்னா சாஃப்ட்வேர் நாலேஜ் வந்து மோர் அட்வான்டேஜா இருக்கும். அதாவது 10 பேர் வராங்க, அதுல 11வது நபர் அல்லது 10 நபர்ல நாங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்ல, பட் எங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருந்தா அந்த இன்டர்வியூல யூ வில் செலக்ட், ரைட்? ஸோ நீங்க வந்து செலக்ட் ஆகிறீங்க. ஏன்? என்ன வேரியன்ட் இருக்குது? உங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கும்போது நிறுவனத்துக்கு அவங்களுக்கு தேவையான அந்த அக்கவுண்டிங் பாடி யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னா செட் ஆஃப் நாலேஜ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு நிலைமை வரும்போது நீங்க யூஆர் குவாலிஃபைட். ஸோ நீங்க குவாலிஃபை, உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்க பார்கெயின் பண்ணி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு ஜாப் எடுத்து கொடுறதுக்கு பாசிபிலிட்டி கூடும். ஸோ அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா. ஸோ அக்கவுண்டிங் சிஸ்டம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நிறுவனங்களுக்கு இடையில வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நல்லா பாத்தீங்கன்னா கம்படிஷன் வேர்ல்ட் கேஸ். ஸோ கம்படிஷனை நாங்க பீட் பண்ணி போக வேண்டியிருக்கு. எல்லா நிறுவனங்களும் டே பை டே, செகண்ட் டு செகண்ட் எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் மார்ஜின் ஈவன் சிம்பிளா சொல்ற கேஸ் நல்லா கேட்டு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட் தெரியுமா? ஷேர் மார்க்கெட் தெரியுமா கேஸ் எல்லாருக்கும்? கண்டிப்பா. ரைட். ஸோ பங்கு சந்தை அப்படின்னு சொன்னா தெரியும் நினைக்கிறீங்க. ஈவன் பிசினஸ் ஸ்டடீஸ்ல யூ ஹேவ் ஸ்டடிட், ரைட்? ஸோ பங்கு சந்தை அப்படின்னு சொல்லும் போது ஷேர் மார்க்கெட். ஸோ இதுல டே பை டே எவ்ரிடே வந்து ப்ராஃபிட் ஒவ்வொரு கம்பெனிகளும் இன்னைக்கு ஏர்ன் பண்ணி இருக்கிற ப்ராஃபிட் அங்க வந்து உங்களுக்கு என்ன வில் பி ஹாப்பி, ரைட்? ஸோ உங்களுக்கு கட்டாயம் காட்டுப்படும். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு போகும்போது அங்க பாப்பீங்க எல்லா நிறுவனங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் என்ன மாதிரி இருக்கு, எந்த நிறுவனம் இன்னைக்கு பெர் ஷேர் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து எந்த நிறுவனத்துக்கு கூட அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நிச்சயமா நீங்க ஏர்னிங் பெர் ஷேர் எந்த நிறுவனத்துல டாப்ல இருக்குதோ அந்த நிறுவனத்துல தான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கொண்டு போய் போடுவீங்க. இஸ் இட் கரெக்ட் ஓ நாட்? நான் சொல்றது சரியா இல்லையா? யூ ஹேவ் அ மணி, உங்களோட கையில காசு இருக்கு. யூ ஹேவ் ஐடியா டு இன்வெஸ்ட் எனிவேர், ரைட்? ஸோ நீங்க வந்து எங்க சரி காசு போடணும் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? நீங்க காசை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. அண்ட் யூ ஹேவ் டு செலக்ட் அ கம்பெனி. நீங்க ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ண வேண்டி இருக்குது. அது எப்படி இருந்தா செலக்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க. ஏர்னிங் கூட இருக்கிற ஏர்னிங் பெர் ஷேர், அதாவது ஒரு பங்குக்கு உழைக்கிற லாபம் அதிகமா இருக்கிற கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அல்லது லோ லெவல் இருக்கிற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? அதிகமா இருக்கிற. ஏன் அப்படி நீங்க சூஸ் பண்றீங்க? ஏன்னா நாங்க போடுற காசுக்குரிய பெனிஃபிட் எங்களுக்கு குயிக்கா கிடைச்சி முடியும். வேணும் நாங்க அதிகமாக உழைக்கணும், நிரந்தரமாகவும் இருக்கணும். சோ இந்த ஏர்னிங் பெர் ஷேர் இன்னைக்கு உழைப்பு எவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரிய வருது? யார் இப்ப சொல்றது? ஷேர் மார்க்கெட் எப்படி தெரியும்? ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஏர்னிங் பெர் ஷேர் எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறது எப்படி தெரியும்? சொல்லுங்க. அப்டேட் அந்த டைம்ல அப்டேட் எடுக்கிற எப்படி எடுக்கிற? சோ சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். சோ இன்னைக்கு இந்த செகண்ட் வந்து எங்கட ஏர்னிங் பெர் ஷேர் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க முடியும். சாஃப்ட்வேர் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். சோ சாஃப்ட்வேர்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடை, சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு எங்களுக்கு ஏர்னிங் பெர் ஷேர் இவ்வளவு, இந்த செகண்ட் எவ்வளவு, நான் இன்னைக்கு பைனான்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய யூஸ் பண்றேன். எப்படி ரைட்? இப்ப டாலர் இன்னைக்கு எவ்வளவு, இந்த செகண்ட் எவ்வளவு போகுது, அடுத்த செகண்ட் எவ்வளவு போகுது மார்க்கெட்ல, இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இதெல்லாம் சாஃப்ட்வேர் சிஸ்டம்.
ஸோ இன்னைக்கு வேர்ல்டே வந்து சாஃப்ட்வேர்ல டிபெண்ட், ரைட்? ஸோ அதனால நாங்க எல்லாருமே சாஃப்ட்வேரை பத்தி புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நம்ம அக்கவுண்டிங் சம்பந்தமா ஒரு எஜுகேஷனை நாங்க தெரிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க அதை பத்தி புரிஞ்சு கொள்றது முக்கியமான விஷயம். ஆகவே எங்களுக்கு ஒரு ஜொப்புக்குள்ள நாங்க போறதா இருந்தா சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்லாம நாங்க எந்த ஜொப்பையுமே ரைட் வி கான் கெட் அ ஜாப், ரைட் கெட் அ ஜாப் நாங்க யாருமே ஜொப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் அந்த அளவுக்கு மாறிடு. ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு சாஃப்ட்வேர் பத்தி நாலேஜோட இருக்கிறீங்க? இதுல யாராவது சாஃப்ட்வேர் நான் வந்து படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன சாஃப்ட்வேர் படிச்சிருக்கிறீங்க யாராவது சொல்ல முடியுமா? ரைட், Tele software, sir. டெலி சாஃப்ட்வேர். ஸோ டெலி சாஃப்ட்வேர் மட்டும் தெரியும். வெரி குட். அட்லீஸ்ட் டெலி சாஃப்ட்வேர்ஸ் எங்களுக்கு தெரியும். பட் அதர்ஸ், மோஸ்ட் ஆஃப் தெம், இந்த மீட்டிங்கில் இருக்கிற நிறைய பேர்ல ஒருத்தருக்கு தான் ஒரு சாஃப்ட்வேர் தெரியும். மத்த எல்லாரும் எப்படி? சோ இவ்வளவு பேர் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது என்ன நடக்கும்? யார் செலக்ட் ஆகுவாங்க? யார் செலக்ட் ஆகுவாங்க? சோ இந்த கேள்விக்கு என்ன பதில்? கைஸ், நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. நான் ஜொப்புக்கு தயாரா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் படிக்கிறேன், ஜொப்புக்கு நான் எக்ஸல் தயாரா வந்து இருக்கிறேன். சாஃப்ட்வேர். சாரி, எக்ஸல் வந்து சாஃப்ட்வேரா? எக்ஸல் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் பயன்படுத்தின ஒரு மெத்தட். சரி, அது வந்து எங்களோட கம்பெனி அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர், அதாவது எம்எஸ் ஆபீஸுக்குள்ள இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ். பட் சாஃப்ட்வேர் இல்லாத கம்பெனிகள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சாஃப்ட்வேர் இல்லாத கம்பெனிகள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிதான் யூஸ் பண்ணினாங்க. பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இல்ல. எக்ஸல் மட்டும் தெரிஞ்சிருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இல்ல. ஏன் தெரியுமா கைஸ்? ஏன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எக்ஸல் மட்டும் தெரிஞ்சிருந்தா போகாது. ஏன் சொல்லுங்க, யாராவது தெரியும்? எல்லாருக்கும் எக்ஸல் நாலேஜ் இருக்கு. வேற யாராவது யாராவது சொல்ல முடியும்? சரி, எக்ஸலுக்கு பதிலா நிறைய வேற சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்துறாங்க. குயிக் புக், டெலி அக்கௌண்டிங். இன்னைக்கு சாஃப்ட்வேர் தான் என்ன செய்யறாங்க. ஈவன் நான் ஒரு ஐடியா உங்களுக்கு தரேன். இன்னைக்கு நீங்க எக்ஸல் தான் படிச்சிருக்கிறீங்க, சாஃப்ட்வேர் பத்தி உங்களுக்கு தெரியாது, அதனால படிக்கல வச்சுக்கொள்ளு, ஃபியூச்சர்ல படிச்சுக்கொள்ளலாம். பட் உங்களுக்கு எக்ஸல் தெரியும், பட் இட் இஸ் நாட் எனஃப். ஏன் தெரியுமா? இன்னைக்கு எக்ஸல் தெரியாதவங்களுக்கு என்ன சொல்லப்படுது இண்டஸ்ட்ரியில? பவர் பிஐயும் படிச்சு கொள்ளுங்க. எக்ஸல் வித் பவர் பிஐ அனலைஸ் பண்ணுவோம், பிசினஸ் அனலைசிஸ். சோ இன்னைக்கு எக்ஸல் மட்டும் போதாது, எக்ஸலோட நீங்க அடுத்த லெவல் எக்ஸல்ல பவர் பிஐ. இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நீங்க ஃபாரின்ல போனீங்கன்னா பவர் பிஐ தெரிஞ்சா ஜாப் எடுக்க முடியும், ரைட்? பவர் பிஐ, எக்ஸலோட பவர் பிஐ உங்களுக்கு நல்லா தெரியும் மனுஷனா, ஒரு அளவுக்கு நாங்க ஜாப் எடுக்க முடியும். ஆனா ஒரு இதை சொல்ல முடியாது. பட் ஐடி சைட்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஜாப் நாங்க எடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு அக்கவுண்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறேன்னு சொன்னா சாஃப்ட்வேர் கட்டாயம் தெரிஞ்சுப்போம். சாஃப்ட்வேர் இல்லாம நாங்க என்ன செய்யலாது? we can't get a job, right? சோ இதனால ஜாப் எதுவும் எடுக்க முடியாது. அப்படிதான் ஜாப் கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க எதிர்பார்க்கிற salary வராது. நீங்க என்னத்தை எதிர்பார்த்து போறீங்களோ அந்த salary எடுக்க முடியாது, பார்கெயின் பண்ண முடியாது. ஈவன் ஒரு இன்டர்வியூல போறீங்க, அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கேட்கிறாங்க, குயிக் புக் கேட்கறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க மூவ் அட்வான்டேஜா இருக்கிறீங்க. டெலி எனக்கு தெரியும், குயிக் புக் தெரியும், அதே மாதிரி பீஸ்ட்ரி தெரியும், எக்ஸல், பவர் பிஐ தெரியும். அண்ட் இதுக்கு மேல, சரியா, இதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஓப்பன் சோர்சஸ் தெரியும். சோ செட் ஆஃப் நாலேஜோட நீங்க என்ன செய்றீங்க? நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க அப்படின்னு சொன்னாங்க, நிச்சயமா நீங்க உங்களோட சாலரியை ஃபிக்ஸ் பண்ண முடியும், பார்கெயின் பண்ண முடியும். சரியா, நீங்க உங்க சாலரிய இவ்வளவுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னு சொன்னா நீங்க சாஃப்ட்வேர், அவங்க கேட்கிற சாஃப்ட்வேர் அட்வான்டேஜா எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்கள்ட்ட பார்கெயின் பண்ணுவாங்க. நாங்க இவ்வளவுதான் தருவோம், நீங்க விரும்பினா செய்யுங்க,
இல்லையா நீங்க அடுத்த ஒரு ஆப்ஷனுக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ண புரியும். ஸோ இது வந்து எங்களோட ஜேர்னிய என்னோட ஃபியூச்சரை நாங்க லாஸ் ஆகுறதுக்கான அடிப்படையாக. ஓகேவா? சிம்பிளா நான் உங்களுக்கு அதுல காட்ட பாருங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கால டாப் ஜாப்ஸ்குள்ள நீங்க போறீங்க. இன்னைக்கு கரண்ட்லி இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விஷயம் போட்டு இருக்குது, மண்டே வந்து இன்னைக்கு என்னென்ன ஜாப் போட்டுருக்காங்க பாருங்க. ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் பாருங்க, ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் இன்னைக்கு கால் பண்ணிக்கிறாங்க மொபிஸ் எலைட் பிரைவேட் லிமிடெட். ஸோ what is the requirement? So you can simply see, right? Familiarity with QuickBook and basic Microsoft Excel skills, including formulas, reporting and pay table, right? So இதா உங்களோட requirement. So இதுக்கு நீங்க தயாரா? சிம்பிளா இன்றைக்கு கோட்ல ஜாப் நாடுது கிடையாது. இப்ப நீங்க இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு ஒர்க் நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும்டா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? QuickBook சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க குவாலிஃபைட். ஓகேவா? இன்னைக்கு நீங்க QuickBook சாஃப்ட்வேர் தெரியல, எக்ஸல் பேசிக் விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா you are not qualified, right? அப்ப நாம இதுக்கு ரெடியா? நாங்க இதுக்கு ரெடியா? பேசிக் நாலேஜ் ஆஃப் ஸ்ரீலங்கன் டேக்ஸ் ரெகுலேஷன், ரைட்? இது வந்து you got a knowledge from the WAT final year, right? நீங்க எடுத்துருப்பீங்க நாலேஜ். பட் அது மட்டும் போதாது. எதுல ஃபெமிலியரா நீங்க இருக்கணும் சொன்னா QuickBook and பேசிக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ QuickBookல இருந்து எக்ஸலுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ண முடியும் ஒரு ஃபைல. ஸோ அது வந்து ரிப்போர்ட்டிங் செய்யும் போது அது முக்கியமான ஒரு விஷயம். நான் படிப்பேன் QuickBook படிக்க. அதாவது கைஸ் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டு, ஸ்ரீலங்கால நிறைய கிளாஸஸ் நடக்குது. சில கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா நடக்குது. சரியா? நான் ரீசனா ஒரு கிளாஸை பார்த்தேன்னா சப்ஜெக்ட் என்னவோ படிக்க வேண்டியதுக்கு சும்மா தியரி கொண்டு போறாங்க. பட் அது யூஸ்லெஸ். அப்படி போக வேணாம். நான் வந்து அவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்க என்ன சாஃப்ட்வேர் படிப்பீங்க, என்ன அப்டேட் நீங்க படிப்பீங்க? அவங்க என்கிட்ட சொல்றாங்க ஓபன் சோர்ஸை பத்தி சொல்றாங்க. ஓபன் சோர்ஸ் வந்து இது எல்லாருக்கும், அது வந்து சந்து வந்து எல்லா இடத்துலயும் ஓபன் சோர்ஸ் இருக்கு. பட் அந்த ஓபன் சோர்ஸை வந்து இங்க அப்ப கேட்டிருக்கணுமே, ரைட்? ஏன் இவங்க கேட்கல? ஓபன் சோர்ஸை பத்தி கேட்கல, QuickBook பத்தி கேட்டதுக்கான காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? ஸோ வேர்ல்டு வைட் ஃபேமஸான சாஃப்ட்வேர் QuickBook. அது வந்து உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சாஃப்ட்வேர். இந்த இண்டஸ்ட்ரிக்கு பொருத்தமான சாஃப்ட்வேர், மோஸ்ட் அட்வான்டேஜ் சாஃப்ட்வேர். ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அதுல இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஓப்பன். இவை சிம்பிளா ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்லும்போது கேஸ் நான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு காட்டலாம் நான் நினைக்கிறேன். ஓபன் சோர்ஸ், ரைட்? இந்த பாருங்க, ஓடோ பேசிக் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர், இதைத்தான் ஓபன் சோர்ஸா வச்சுக்கிறாங்க இன்னைக்கு. இது வந்து ஓபன் சோர்ஸ்ங்கிறதால இன்னைக்கு பெஸ்ட், இதுல வந்து ஓபன் சோர்ஸ்ல இருக்கிற பெஸ்ட் வந்து அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர். இது ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஆனா இன்னைக்கு வேர்ல்டுல which software பாருங்க, which software is used for accounting? So first one the QuickBook. சரியா? இது நான் சொல்லல, இன்னைக்கு உலகமே அதைத்தான் சொல்லுது. இன்னைக்கு பெஸ்ட் சாஃப்ட்வேர் QuickBook. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில அடுத்த சாஃப்ட்வேர் Peachtree Tally. இது வந்து வேர்ல்ட் வைட் சாஃப்ட்வேர், அமெரிக்கன் சாஃப்ட்வேர்ஸ். அமெரிக்கன் சாஃப்ட்வேர்ஸ் இது இருக்கிறதால இன்னைக்கு வேர்ல்ட் வைட் இது ஃபேமஸ். நீங்க ஈவன் எந்த நாட்டுக்கு போனாலும் QuickBook பார்க்கல. ஈவன் மால்டிவ்ஸ் போனா கூட QuickBook. அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னு சொன்னா, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க மோஸ்ட் QuickBook பார்க்க முடியும். சரியா? மிடில் ஈஸ்டுக்கு போனீங்கன்னா Peachtree Tally QuickBook ஃபர்ஸ்ட், தென் Peachtree அண்ட் அதே மாதிரி Tally. மோஸ்ட் வந்து இப்ப டெலி நீங்க எங்க பார்க்கலாம்? துபாயில பார்க்கலாம். டெலி கம்பெனி ஸ்ரீலங்காலையும் இருக்கு. இப்ப எங்கட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார், ஆடிட் ஃபர்ம் ஒன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். இதுல ட்ரிங்கோமலி. ஸோ ட்ரிங்கோமலி ஆடிட் ஃபர்ம்ல அவர் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் டெலி ERP சாஃப்ட்வேர். சரி கைஸ். ஸோ இந்த டெலி ERP சாஃப்ட்வேர் தான் அவர் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நாங்க அவருக்கு படிப்பிச்சதால இன்னைக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதே மாதிரி மற்ற சாஃப்ட்வேரும் இப்ப படிக்கிறதுக்கு
கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கேன். இதுல என்ன சுருக்கம்னு சொன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அதை என்ன செய்யறாங்க, பிராக்டிக்கலாக பயன்படுத்துறாங்க. படிச்சதை பிராக்டிக்கலா பயன்படுத்துறாங்க. யார் பிராக்டிக்கலா பயன்படுத்த முடியும்? அடுத்த கேள்விக்கு நாங்க பதில் கொடுக்கணும் கட்டாயம். இப்ப நிறைய மெத்தட்ல படிப்பிப்பாங்க. ஒன்று சிலபஸ், பேசிக்கான சிலபஸ் அண்ட் அதே மாதிரி ஹேண்ட் அவுட்ஸ் அப்படி படிப்பிப்பாங்க. பேசிக் சிலபஸ், ஹேண்ட் அவுட்ஸ், அதுக்கு மேலாக பிராக்டிக்கல் அக்கவுண்டிங் படிப்பிப்பாங்க. அதே மாதிரி பேசிக் சிலபஸ், ஹேண்ட் அவுட், அதே மாதிரி பிராக்டிக்கல் அக்கவுண்டிங் படிப்பிக்க மாட்டாங்க. பட் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து நார்மலா சொல்ல போனா இப்ப கீ வேர்ஷன் இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு கீ வேர்ஷன் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ரைட்? கீ வேர்ஷன் அவங்ககிட்ட இருக்காது. பட் சரியா, அப்ப அந்த கீ வேர்ஷன் இல்லாம படிக்கும் போது, அதாவது கிரேக் வேர்ஷன்ல படிக்கும் போது நிறைய ஃபீச்சர்ஸ ஹைட் பண்ணிருப்பாங்க. ஏண்டா ஓப்பனா ஒரு சோர்ஸ் வெளியிடும் போது குயிக் புக் நிறுவனம் அதுல எல்லா ஆப்ஷனையும் அவுட்புட் பண்ண மாட்டாங்க. ஏன்? அது ஃப்ரீ கிரேக் வேர்ஷன். ஸோ அதனால எல்லாமே வெளியே வராது. ஒரிஜினல் கீ வேர்ஷன்ல மட்டும்தான் அந்த எல்லாமே என்ன செய்யும், கிடைக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நாங்க சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லலாம். நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறேன் கைஸ். இப்ப நம்ம கேம்பஸ்ல இருக்கிற குயிக் புக் சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்க. இந்த ஐக்கன் எல்லாருக்கும் விளங்குதா? நான் இதுல காட்டுறது விளங்குதா? சரி, இந்த குயிக் புக் சாஃப்ட்வேர் ஒரிஜினல் வேர்ஷன். இந்த ஒரிஜினல் வேர்ஷன்ல இருந்து இப்ப நம்ம நிறுவனம் என்ன செஞ்சிருக்கிறோம், லாஸ்ட் அப்டேட் வேர்ஷன் அதையும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பிக்கிறது பாருங்க, குயிக் புக் லைசன்ஸ் வேர்ஷன். அதுவும் நான் இப்ப காட்டினது லைசன்ஸ் வேர்ஷன் தான், இதுவும் லைசன்ஸ் வேர்ஷன். குயிக் புக் சாஃப்ட்வேர் வித் கீ, ஒரிஜினல் கீ. சரியா? இது 1 மில்லியன் ப்ராஜெக்ட். ஏன்னா நாங்க ஆல்ரெடி அதுல ரெஜிஸ்டர்ட், ஆல்ரெடி இருக்கிறோம் அந்த குயிக் புக் சாஃப்ட்வேர் கம்பெனியோட நாங்க இருக்கிறோம், ஃபெமிலியரா இருக்கு. அது மாதிரி பீச்ட்ரீ, டெலி, ERP 9, ரைட்? சோ இன்னைக்கு வேர்ல்டுல ஃபேமஸா இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஒரிஜினல் வேர்ஷன் இருக்கான்னு கேட்டா நிறைய பேற்ற கேள்வி இல்ல. கிரேக் வேர்ஷன் அல்லது ஓல்டு வேர்ஷன் வச்சிருப்பாங்க. கிரேக் வேர்ஷன் வச்சிருப்பாங்க, சம்டைம் ஓல்டு வேர்ஷன் வச்சிருப்பாங்க. சோ இந்த ஓல்டு வேர்ஷன்ல படிக்கும் போது அல்லது கிரேக் வேர்ஷன்ல இருக்கும்போது நிறைய அதுல வந்து அப்டேட் வந்து எங்களால பார்க்க முடியாது. சோ இது இண்டஸ்ட்ரியில நாங்க கட்டாயம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கொள்ளணும். நாங்க என்ன படிக்கணும் கைஸ்? சிம்பிளா சொல்றேன் கைஸ், நீங்க நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறுவனங்கள், அதுல ஒரு சில நிறுவனங்கள், ஒரு சிலன்னா ஒரு நினைக்கிறேன் 60%, மோர் தென் 60, அவங்க வந்து ஏர்னிங் மணி, தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட் பேசிஸ் இல்ல, ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்ஸ்ங்கிறது இல்ல, அதை பாக்குறது இல்ல, அந்த பேசிஸ் இல்ல. சோ அவங்க ஏர்ன் பண்ணா ஓகே, ஃப்ரீ என்ற ஒரு அடிப்படையில, ஈவன் ஒரு சிம்பிளா சொல்ல போனா 2000, 3000, 5000 சாஃப்ட்வேர் வாங்க, படிங்க, போங்க. என்ன நாலேஜ், எவ்வளவு உங்களால நாலேஜ் எடுத்துக்கொள்ள முடியும்? எவ்வளவு நீங்க டீப்பா நாலேஜ் எடுத்துக்கொள்வீங்க? நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிராக்டிக்கலான ஒரு பிராக்டிஸ் இல்ல என்று சொன்னா, ஜஸ்ட் அவங்க படிப்பிக்கிறாங்க, நீங்க கேட்டு நீங்க வியூவர்ஸ் மட்டும் அப்படின்னு சொன்னா அது நாட் குட். நீங்க இண்டஸ்ட்ரிக்கு ரெடியாக மாட்டீங்க. எங்க பிராக்டிக்கல், நீங்க பிராக்டிக்கல் செய்து அதை செக் பண்ணி அதை சப்மிட் பண்ற விஷயங்கள் எல்லாம் பழகுறீங்களோ, அங்கதான் நீங்க பெஸ்டா ஒரு சாஃப்ட்வேரை படிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? ஏன் நான் இதை சொல்றேன்டா, இது நம்ம நிறுவனத்துல இருக்குது, இந்த சிஸ்டம் இருக்குது. இப்படி வேற எங்க இருந்தாலும் நீங்க போகலாம், அதை நான் தடுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா கைஸ்? பிராக்டிக்கல் இருக்கணும், பிராக்டிக்கலா படிக்கணும், நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு என்ட்ரிஸையும் ப்ராஜெக்ட்ல என்ட பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். அதை அவங்க செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். சோ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும்னு சொன்னா ஓகே, நீங்க நல்லபடியா ஸ்டடி பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொல்லி வந்தா நீங்க ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட்ல நீங்க சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நாம பேசிக் தான் படிக்கிறோம், இன்னும் சாஃப்ட்வேருக்குள்ள ஒழுங்கா போகல. சில இடங்கள்ல இருக்கவே இருக்காது சாஃப்ட்வேர். ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு இதொன்னு நான் பார்த்தேன்னா, டெலிங்கிறது இருக்கு. டெலி மட்டும் போதாது இந்த இண்டஸ்ட்ரியில. டெலி ஓகே, இருக்கத்தான் வேணும், ஆனா இட்ஸ் நாட் எனஃப். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வளர்ந்துட்டு போகுது. குயிக் புக் இருக்கிற நிறுவனங்கள் வேர்ல்டுலேயே வந்து நிறைய நிறுவனங்கள் குயிக் புக் இருக்கு, எங்க போனாலும் குயிக் புக் தான். ஸோ குயிக் புக் ப்ராக்டிக்கலா நீங்க படிக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குமா? நீங்க ஜாப் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அந்த டைம்ல. அப்ப நாம இண்டஸ்ட்ரியில போறோம், தொழில் எடுக்கணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காலம் படிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில போய் நம்ம பிளாக் ஆகுறோம் அல்லது எங்களுக்கு நெகட்டிவா ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குதான்னு சொன்னா
நாங்க அந்த நெகட்டிவ பிளஸ் ஆக்கிட்டு போறதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால இன்னைக்கு சாஃப்ட்வேர் நீங்க சிறப்பா படிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜோட படிக்கும். சொல்லுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜோட நீங்க என்ன செய்யணும், சாஃப்ட்வேர் படிக்கணும். அதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு மண்டே கால் பண்ண கொண்டா கூட working ability in accounting software, MS Word, MS Excel, and emailing. So that is important. பாருங்க, எந்த ஒரு வேகன்சி அப்ப எப்படி ஜாப்ல நீங்க ஈஸியா போற, வேலை கிடைக்கல எப்படி சொல்ல போறீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு விஷயத்துல போனாலும் மோஸ்ட் வந்து requirement software தெரியுமா, that is necessary, right? Software தெரிஞ்சா you are eligible, இல்லைன்னா you are not eligible. So guys, very important. சாஃப்ட்வேர்ங்கிற பேஸ்மெண்ட் எங்களுக்கு இருக்கும். பாருங்க, குயிக் புக்ஸ் பாருங்க. அப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இன்றைக்கு ஜாப் கால் பண்ணிக்கிறாங்க. சோ நான் தொழில் எப்படி சொல்றேன், எங்களுக்கு ஜாப் இல்லை எப்படி சொல்றேன். இன்னைக்கு நாங்க பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ், நல்லா மைண்ட்ல வச்சு. நீங்க 1000 சர்டிபிகேட் வச்சிருந்தும் வேலை இல்ல, இட்ஸ் நாட் யூஸ், ரைட்? யூஸ் இல்லை. நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஜாப்புக்கு நீங்க இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட பிராக்டிகலா செய்ய தருவாங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, பிராக்டிகலா செய்ய தருவாங்க. நீங்க உங்களோட மெஷினோட தருவாங்க, நீங்க அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த செய்ய சொல்லுவாங்க. நீங்க அதை என்ன செய்யணும் விளங்க. அந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறதுக்கு நாலேஜ் இருக்கா, பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும். அப்ப பிராக்டிக்கல் நாலேஜ் எடுத்தா மட்டும்தான் நீங்க அதை செய்வீங்க, இல்லைன்னா நெகட்டிவா நீங்க உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகும். சரியா? இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு ஜாபுக்கு போனா உங்களோட நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுத்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க, தூக்கி வச்சிருவாங்க. சரி, பயோடேட்டா சும்மா அவங்க ஆல்ரெடி பயோடேட்டா ஆல்ரெடி ரீட் பண்ணிடுவாங்க, அனுப்பிடுவீங்க, ரீட் பண்ணுவாங்க. பட் அதுல பிராக்டிக்கலா அவங்களை செக் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரியை நீங்க செஞ்சு காட்டுங்க, ஒரு இன்வாய்ஸ் தருவாங்க கையில. அதுல இன்வாய்ஸ் என்ன என்னன்னு தெரியும். இன்வாய்ஸ் தெரியாம இன்வாய்ஸ் தந்தா நான் எப்படி மதிக்கிறது? இன்வாய்ஸ் பிராக்டிக்கல் சிஸ்டம் இன்வாய்ஸ் உங்களுக்கு தெரியும். பர்ச்சேஸ்க்குரிய இன்வாய்ஸ் எது, சேல்ஸுக்குரிய இன்வாய்ஸ் எது, டெபிட் நோட், கிரெடிட் நோட், இதெல்லாம் பிராக்டிக்கலா லைவா தெரியும். G35 டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட் அப்ரூவல், traveling claim approval. So இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ். சரி, அது செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும். முதல்ல அந்த ரியல் டாக்குமெண்ட் எடுத்து நீங்க என்ன செய்யணும், அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி படிச்சீங்கன்னா அப்பதான் நீங்க குவாலிஃபைட். நீங்க எங்க போனாலும் பேசு. நான் எல்லாரும் படிச்ச மாதிரி நானும் படிச்சிருக்கிறேன், டெலி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா? சோ அதான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, இப்ப லேட்டஸ்டா கிரியேட் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி நாங்களும் சிலபஸ் படிச்சிருந்தோம். பட் இதுல இருந்து நாங்க கொடுத்துருக்கிற அப்டேட் என்னன்னு சொன்னாங்க, பிராக்டிகல் டாக்குமெண்ட்ஸ் பிராக்டிஸ இப்ப லேட்டஸ்ட் ஆகிற சிலபஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சோ இது வந்து மோர் அட்வான்டேஜ். நாங்க ஒவ்வொருத்தருக்கும் பிராக்டிகல் டாக்குமெண்ட்ஸ் தருவோம், இன்வாய்ஸ், ரைட்? இன்வாய்ஸ் நாங்க உங்களுக்கு தருவோம். சரியா? ஒவ்வொரு இன்வாய்ஸ் நாங்க உங்களுக்கு செட் ஆஃப் இன்வாய்ஸ் நீங்க பிராக்டிகலா செஞ்சு பாக்குறது நாங்க இன்வாய்ஸ் உங்களுக்கு தருவோம். அந்த இன்வாய்ஸை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வீட்டுல நான் ஒர்க் தரும்போது என்ன செய்யணும். அந்த பிராக்டிகல் டாக்குமெண்ட்ஸ் நான் படிப்பேன். நாங்க எப்படி அதை செய்யறது, என்ன மாதிரி என்ன பண்றதுங்கிறது படிப்பேன். சோ அந்த டைம்ல நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க பிராக்டிகல் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன செய்வோம், செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தருவோம். நீங்க ப்ராக்டிஸ் பண்றது இதான் லைவ் செஷன், இதான் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் மெத்தட். இதுபடி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களோட ஜாப்பை நீங்க வந்து என்ன செய்யலாம், இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க, அதோட உங்களோட சாஃப்ட்வேர் நாலேஜும் பக்காவா இருந்தா நீங்க குவாலிஃபைட் ஆன ஒரு மெம்பர் அல்லது ஒரு எம்ப்ளாயி கூட சொல்லலாம். சரி, ஆகவே நாங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன வேக்கண்ட் எல்லாம் எங்களுக்கு வந்துருக்கு. சரியா? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எத்தனை வேக்கண்ட் வந்துருக்கு. நீங்க மண்டே வந்து இவ்வளவு வேக்கண்ட் இருக்கு பாருங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கைஸ் நிறைய பேர் இப்ப இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நம்ம கேம்பஸ்ல உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்களும் ஜாப் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து டாப் ஜாப்ஸ், காமன், எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாருமே என்ன செய்வாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனா who are the selected person, யார் அந்த தெரிவு செய்யப்பட்ட நபர், இவடத்தான் கேள்வியே ஸ்டார்ட். சரியா? இவடத்தான் அந்த கேள்வி வரும். யார் செலக்ட் பண்ணப்படுவாங்க தெரியுமா?
பிராக்டிக்கலா அவங்களோட மெஷின்ல அவங்க சொன்ன வேலையை யார் செஞ்சு காட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் செலக்டட். சோ இதைத்தான் நீங்க படிக்கணும். நிறைய பேர் நானும் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கிறேன் வருவாங்க, சரியா? ஆனா பிராக்டிக்கலா கொடுத்தா செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. யார் பிராக்டிக்கல் டாக்குமெண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிறாரோ அவர் மட்டும்தான் செய்யும். ஓகேவா? நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க, இதுதான் நடக்க போற விஷயம். ரைட், பாருங்க. இதுலயும் என்ன கேட்டுக்கிறாங்க? கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் பேக்கேஜ் வில் பி an added advantages. நீங்க தெரிவு செய்யறதுக்கு வெக்ஸ்போல்ல தெரிவு செய்யப்படுறதுக்கு நீங்க இது ஒரு முக்கியமான காரணம். சோ இந்த நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நீங்க இதில் இண்டஸ்ட்ரியில நீங்க இந்த மண்டே இவ்வளவு வேகன்சிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு வேகன்சி நிச்சயம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? பிராக்டிக்கல் நாலேஜோட போகும்போது கிடைக்கும். ரைட்? சோ சிஎஃப்எல் காக பிரைவேட் லிமிடெட். சோ பாருங்க, எத்தனை வேகன்சி இன்னைக்கு மண்டே இந்த இண்டஸ்ட்ரியில இல்லாட்டி யாருமே சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இன்னைக்கு மண்டே வந்து எத்தனை வேகன்சி கோல் பண்ணப்படும் பாருங்க, கிட்டத்தட்ட 100. பாருங்க, ஆல்மோஸ்ட் 194 ஜாப்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணி அதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்க மாட்டேன். பிராக்டிகல் நாலேஜ் இருந்தா, சும்மா இருந்தா கிடைக்காது. அதுல நீங்க 1000 வேகன்சிக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்க மாட்டேன். பிராக்டிகல் நாலேஜோட நீங்க போனா மட்டும் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதனால முக்கியமான ஒரு விஷயம் நாங்க என்ன சொல்றோம்னா, சாஃப்ட்வேர் நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் படிச்சு போகணும். எப்படி படிக்கணும்? பிராக்டிகல் செஞ்சு பிராக்டிகலா படிக்கணும். முக்கியமானது என்னன்னா ரியல் டாக்குமெண்ட் பிராக்டிஸ். ரியல் டாக்குமெண்ட் பிராக்டிஸ். அப்ப சிலபஸ் வைஸா நீங்க படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கணும், ரியல் டாக்குமெண்ட் பிராக்டிஸ். இதுல நாங்க ஒரு விஷயத்துல என்ன கொண்டு வரோம், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் எக்ஸல் பத்தி கேட்கிற, எக்ஸல் இதுல வந்து சாஃப்ட்வேர் இருக்கும்போது எக்ஸல் இருந்தா நல்லா அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? ஏனென்னா சில நேரங்கள்ல பேரோல் சிஸ்டம், நல்லா கேட்டுக்கோங்க, பேரோல் சிஸ்டம் வந்து இன்னைக்கு மோஸ்ட் வந்து எக்ஸல்ல செய்வாங்க. பேரோல் சிஸ்டம் வந்து மோஸ்ட் வந்து எக்ஸல்ல. ஈவன் நீங்க இன்டர்வியூல போனா கூட உங்களோட இன்டர்வியூ செலெக்ஷன், ஈவன் நான் கூட இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, பேரோல் சிஸ்டம் நீங்க என்ன செய்யுங்க, செஞ்சு காட்டுங்க எக்ஸல். சரியா? நான் ஒரு ஃபாரின் வேக்கன்ட் போன டைம்ல எனக்கு செய்ய சொன்ன டாக்குமெண்ட்ஸ் ஒண்ணுமே பாக்கல, தூக்கி வச்சுட்டு அவங்களோட ஷீட்டை எனக்கு தந்து மெஷினையும் தந்து, சரியா, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா, 2 எம்ப்ளாயிக்கு பேரோல் சிஸ்டம் செஞ்சு காட்டுங்க, இவ்வளவுதான் இன்டர்வியூ, வேற எதுவுமே இல்லை. சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கா? எஸ். எக்ஸல் தெரியுமா? எஸ். அப்ப நான் சொல்ற 2 பேரோல் சிஸ்டம், அதாவது 2 எம்ப்ளாயிக்கு பேரோல் சிஸ்டம் செஞ்சு காட்டுங்க. பாருங்க, முக்கியமான விஷயம். அப்ப எது முக்கியமான நிறைய பேர் தெரியாம படிப்பீங்க. பேரோல் சிஸ்டம் என்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படும், ஏன்னா இண்டஸ்ட்ரியில ஒரு இன்டர்வியூ அதிகமான கேள்வியா பேரோல் சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டம். நீங்க நினைப்பீங்க பெருசா யோசிச்சுட்டு போய் சிம்பிளா கேள்வி விழும். சிம்பிளா நான் சொல்றேன், 7 மண்டா சொல்லுங்க, க்ளோசிங் இன்வென்டரிக்கு டபுள் என்ட்ரி சொல்லுங்க யாராவது. க்ளோசிங் இன்வென்டரிக்கு டபுள் என்ட்ரி. நீங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சுக்கிறீங்க, இவ்வளவு காலம் அக்கௌண்ட்ஸ் படிச்சுக்கிறீங்க, இறுதியில் புக் ரெட்டி பதிவு என்ன சொல்லுங்க, தெரியுமா? பாருங்க, இப்ப நீங்க தெரியல யோசிக்கிறீங்க, அக்கௌண்ட்ஸ் தான் படிச்சுக்கிறேன், நான் சிஎம் முடிச்சுக்கிறேன், நான் டபிள்யூ முடிச்சுக்கிறேன், நான் வந்து ஏசிசி முடிச்சுக்கிறேன், பட் க்ளோசிங் ஜஸ்ட் பேசிக். இறுதியில் புக் ரெட்டி பதிவு கேட்டா தெரியாது. இதுதானே அங்க பேஷன்ஸ் வந்தாங்க, அதுதான் சரியா, கொஸ்டின்ஸ் வந்தாங்க. சோ யோசிச்சு பாருங்க. சரி, யாராவது ஓப்பனா சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? ஹானஸ்டா சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? தெரியுமா? தெரியும், தெரியாம தெரியாது. கொள்வனவு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. என்னது? கொள்வனவு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. இல்ல, பர்ச்சேஸ் இல்ல, purchase, it is not a purchase, it's a closing entry, closing stock. இது நீங்க ரீச் பண்ணிட்டீங்க, ஆல்மோஸ்ட் நீங்க ரீச், நான் நினைக்கிறேன் ஒரு 60% ரீச். இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. சரி, இன்வென்டரி அக்கவுண்ட் டெபிட், ட்ரேட் அக்கவுண்ட் கிரெடிட். சோ இது தெரியும்.
பாருங்க பேசிக்கா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஓகே இனி வந்து பார்க்க மாட்டீங்க இன்னைக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிட்டு இப்படி நிறைய ப்ராக்டிக்கல் விஷயங்கள் ப்ராக்டிக்கல் கேள்விகளுக்கு ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் பட்சத்துல மட்டும்தான் நீங்க இண்டஸ்ட்ரிக்கு தயாராக மாறி வழங்குற கேஸ். ஆகவே நீ நல்லா புரிஞ்சு கொள்ளணும் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, நாங்க எங்க இருக்கு, நாம இண்டஸ்ட்ரிக்கு பக்கத்துல இருக்கிறோமா அல்லது தொலைவில் இருக்கிறோம், ரைட்? சோ இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நாங்க இடத்துல இருக்கிறோம், உங்களுக்கு ஜாப் எடுக்கிறதுக்கு நாங்க தயாராகிட்டோமா இல்லையா? சோ வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். ஜாப் நீங்க எடுக்கிறதா இருந்தா சாஃப்ட்வேர்ங்கிற ஒரு நாலேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்ப இனிஷியலா பேசிக்கா வந்து டெலி இஆர்பி சாஃப்ட்வேர் இப்ப நான் ஒன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டெலி இஆர்பி சாஃப்ட்வேர், ரைட்? ஒரு டெலி இஆர்பி சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு பேசிக்கா ரன் பண்ண தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ நாங்க டெலி இஆர்பி சாஃப்ட்வேரை எங்களால ரன் பண்றதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நாங்க வேஸ்ட். நாங்க படிச்சதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு கம்பெனி கிரியேஷன் என்ன, அது எப்படி செய்யணும், அதுல என்னென்ன விஷயம் இருக்கு, சரியா? சில இடங்கள்ல ஒரு நாள்ல டெலி இஆர்பி, குயிக் புக், பீஸ்ட்ரி, எக்ஸல் இதெல்லாம் ஒரு நாள்ல படிப்பிச்சு ஒரு நாள்லயே சர்டிபிகேட் கொடுக்குற இடமும் இருக்கு. ஸ்ரீலங்கால இருக்கு. 5000 கோர்ஸ் ஃபீஸ். நான் கேட்கிறேன், இங்க உங்களுக்கு முழுமையான நாலேஜ் கிடைக்குமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஹானஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, முழுமையான ஆன்சர் கிடைக்குமா? உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குமா? ஒரு நாள்ல படிச்சு எல்லா சாஃப்ட்வேரையும் ஒரு நாள்ல படிச்சு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குமா கைஸ்? இல்ல சார். கிடைக்குமா? இல்ல, நாட் பாசிபிள். எப்படி அது கிடைக்கிறது? இம்பாசிபிள், ரைட்? ஒரு சாஃப்ட்வேர் நான் இப்ப நம்ம கிளாஸ்ல சிம்பிளா சொல்றேன், நம்ம கிளாஸ்ல ஒரு செஷன்லயே நான் என்ன செய்யறேன், கம்பெனி கிரியேஷனை ஃபுல்லா படிப்பிக்கிறேன். அப்ப ஒரு செஷன்லயே கம்பெனி கிரியேஷன் படிக்க வேண்டி இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி ஒரு நாள்ல ஒட்டுமொத்த பெரிய சாஃப்ட்வேர் படிப்பிக்கிறேன்? டெலிஆர்பியை முடிச்சா பரவாயில்ல, யோசிக்கலாம், ரைட்? கண்டினியூவா கிளாஸ் போட்டு முடிச்சுட்டாங்க, அதே 100% இருக்க மாட்டாங்க. ஒரு 50% உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, 50% வந்து ஹைட் பண்ணும். சிம்பிளா சொல்றேன், இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ் இல்லைன்னு சொன்னா ஹானஸ்டா பதில் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொல்றதுதானே உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? நான் என்னென்ன சொல்றேனோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே கைஸ்? இல்லையா? யதார்த்தம் தானே? நான் நினைச்சா சில விஷயங்களை ஹைட் பண்ணிட்டும் படிப்பிக்கலாமா இல்லையா? சொல்லுங்க, ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. செய்யலாம். உண்மைதானே? இப்ப நான் சொல்றது இவ்வளவுதான் கைஸ், இதுக்கு மேல ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாமா இல்லையா? ஏனண்டா நான் ஏன் இதை அப்படி சொல்றது தெரியுமா? நான் படிக்கிற காலங்கள்ல எனக்கு காட்டப்பட்ட விஷயங்களுக்கும் நான் இப்ப படிப்பிக்கிற சிலபஸுக்கும் இடையில ரொம்ப டிஃபரெண்ட், நிறைய விஷயம் டிஃபரெண்ட். அவங்க எனக்கு நுனிப்புள்மையை வச்சாங்க, பட் நான் இப்ப செய்யறது டீப்னஸ். ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் சைஸ், ஒவ்வொரு விஷயமா ரிப்போர்ட்டிங் வைஸாக ஒவ்வொரு விடயமா நான் என்ன செய்யறேன், ஒவ்வொன்றையும் செய்ய வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ப்ராக்டிக்கல், சரியா? ப்ராக்டிக்கலா செய்யற ஒர்க் இப்ப லேட்டஸ்டா நான் அப்டேட் பண்ணது வைக்கிறது ரியல் டாக்குமெண்டிங் கொண்டு வந்திருக்கு. ஏன்? ரியல் டாக்குமெண்ட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ஹேண்ட் அவுட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகினதுக்கு பின்னாடி ரியல் டாக்குமெண்ட் ப்ராக்டிஸ் மஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல உங்களுக்கு ரியல் டாக்குமெண்ட் தெரியணும், அப்ப இண்டஸ்ட்ரிக்கு போனா அதை மதிச்சு கொள்வீங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில தேவையான ஒரு விஷயமா இருக்கு, சரியா? இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரி நாங்க குயிக் புக் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னோம். ஸோ குயிக் புக்ங்கிறது இன்றைக்கு வேர்ல்டுல ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர். அது வந்து ஸ்ரீலங்கால மட்டும் இல்லை, சரியா? எல்லா இடங்கள்லையும் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு அது ஃபேமஸ் சாஃப்ட்வேர். ஸோ அந்த ஃபேமஸான சாஃப்ட்வேர் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பத்தி யார் புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க? ரைட்? ஸோ நாங்க அதை புரிஞ்சு கொள்ளணும். எப்படி ஒரு நிறுவனத்திட கணக்கு விடயங்களை, நிதி விடயங்களை எப்படி கையாளும், சரியா? ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது தெரிஞ்சா மட்டும்தான் நாங்க வேலை செய்யலாம். நாங்க அதுதானே வேலைக்கு போக போறோம். சாஃப்ட்வேர் கம்பெனி, இப்போ ஒரு நிறுவனத்துல ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சுதானே வேலைக்கு நாங்க போவோம். அதுலதான் நாங்க வேலையும் செய்ய போறோம். ஸோ ஆகவே கைஸ், நீங்க வேலை செய்யறதுக்கு அது தெரியும். இதான் ஒரு ஹோம் பேஜ், அதாவது குயிக் புக் ஹோம் பேஜ், இது தெரிஞ்சிருக்கணும், ரைட்? குயிக் புக் ஹோம் பேஜ் இது தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. அப்ப இதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ண பாருங்க, நிறைய அம்புக்குறி காட்டப்படுது. இதெல்லாம் என்ன, இது எப்படி நான் வேலை செய்யறேன்,
ஸோ இது தெரியணும் guys. இது முக்கியமான விஷயம். சரி, நான் சும்மா உங்களுக்கு நார்மலா இதை காட்டி கொடுறேன், அவ்வளவுதான். சரியா? நான் நார்மலாவே இந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். தட்ஸ் ஆல். சரியா? சாஃப்ட்வேர் ஆன் பண்ணி காட்டுறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி பீச் ட்ரீ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில மிடில் ஈஸ்ட்ல, ஆல்மோஸ்ட் மிடில் ஈஸ்ட்ல வந்து பீச் ட்ரீ சாஃப்ட்வேர் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. மோஸ்ட் வந்து கட்டார், கட்டார்ல இருக்கிற கம்பெனிஸ் நிறைய வந்து பீச் ட்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற கம்பெனிஸ் இருக்கு. ஸோ பீச் ட்ரீ சாஃப்ட்வேர். அப்ப இந்த சாஃப்ட்வேர் எங்களால ஹேண்டில் பண்ண தெரியும். எந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு வேலை கிடைக்கும்னு தெரியாது. நாங்க எந்த சாஃப்ட்வேர், முக்கியமான சாஃப்ட்வேர், வேர்ல்ட் வைட் சாஃப்ட்வேர் தந்தாலும் செய்யணும். வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அப்ப நாங்க அதை படிச்சிருக்கோம், நாலேஜ் இருக்கும். இந்த பெரிய சாஃப்ட்வேர் எல்லாம் தெரிஞ்சால் வேற எந்த சாஃப்ட்வேரும் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுல அது நீங்க படிக்காட்டியும் பரவாயில்ல, ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன்னா இன்றைக்கு இண்டஸ்ட்ரியில புதுசா சின்ன சின்ன குட்டி குட்டி சாஃப்ட்வேர் 1000 சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஓபன் சோர்ஸ் போய் பார்த்தோம்னா ஓடோ ஓபன் சோர்ஸ் வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்வார், அதை செய்வார். இது வந்து பிசி சாஃப்ட்வேர் ஃபார்ம் பேஜ் மாடியூல்ஸ், இதுல இருக்கிற மாடியூல்ஸ் ஸ்டெப், சரியா, இதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும். அப்ப வெறுமனே புத்தகத்துல மட்டும் நாங்க படிச்சோம், நோட்ஸ் எழுதினோம், எக்ஸாம் எழுதினோம், அது மட்டுமே நாலேஜ். நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆகும். அது இருக்கக்கூடாது. ஸோ இந்த இம்பேக்ட் முக்கியமான ஒன்று இன்னைக்கு இண்டஸ்ட்ரி. ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படியா நிறைய விஷயம் நாங்க என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப லேட்டஸ்டா எக்ஸெல்ல, சரியா, எக்ஸெல்ல என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த சாஃப்ட்வேரை படிச்சதுக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எக்ஸெல்ல நீங்க கோடிங் சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எல்லாம் படிச்சு எக்ஸெல்ல நாலேஜ் எடுத்து ஹெச் லுக்அப், வி லுக்அப் என்கிற விஷயங்கள்லாம் படிச்சு நீங்க என்ன செய்யணும்டா, ஓனா நீங்களாகவே நாலேஜ் எடுத்து இந்த குயிக் புக், பீச் ட்ரீ, அதே மாதிரி டெலி எல்லாத்துல நாலேஜையும் எடுத்ததுக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யணும்டா, எக்ஸெல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஓனா நீங்க என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். எக்ஸெல்ல நீங்க ஒரு சாஃப்ட்வேர் நீங்க ரன் பண்ணி காட்டணும், நீங்களாகவே கிரியேட் பண்ணி நீங்க ரன் பண்ணி காட்டணும். ஸோ இப்படி இலங்கையில எங்கேயாவது ஸ்டடி மெத்தட் இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா கிளாஸ் எல்லாத்தையும் தருவேன். இருக்க மாட்டேன். சாஃப்ட்வேர் ப்ராக்டிஸ் படிச்சதுக்கு பின்னாடி லைவ் செஷன், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் டாக்குமெண்ட்ஸ் படிச்சுட்டு, அதே மாதிரி எக்ஸெல்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ற நீங்களா ஓனா ஒரு சாஃப்ட்வேர் நான் பாப்பேன். நான் இதுல நிமிஷம் தான் காட்டுறேன். இது ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர், அதாவது அவர் ஆன் கிரியேஷன். இது வந்து ஒரு, சரியா, இது வந்து அவர் எங்க வேலை செஞ்சாரோ அந்த இடத்துக்கு அவர் சாஃப்ட்வேர் படிச்சதுக்கு வந்து கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இது ஒரு ப்ராஜெக்ட், சரியா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவர் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனத்துக்கு, சரியா, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அவர் படிச்ச வச்சு அவர் சாஃப்ட்வேர் ஒன்று என்ன செஞ்சிருக்கிறார், அவருக்கு கிரியேட் பண்ணி எல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதுல நிறைய ஐடியா கொடுத்திருந்தோம். அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் வச்சு அவர் என்ன செஞ்சுக்கிறார், ஒரு ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணிக்கிறார். சரியா, நீங்க நினைச்சு பாருங்க, எப்ப இது 2014. ஸோ அப்ப WNA கேம்பஸ் இந்த சாஃப்ட்வேர் படிப்பிக்கிறதுல எவ்வளவு காலம் பழமை வாய்ந்தவர்கள், எவ்வளவு இண்டஸ்ட்ரி அனுபவம் இருக்கும்ன்றதை இங்க பிரிக்கிற டேட்டா வச்சு புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் 2014 படிச்சது, சரியா. ஆகவே 2014 அவர் அன்னெல்லாம் படிச்சு கிரியேட் பண்ணின ஒரு விஷயம்தான் இது. ஸோ இது அவர் ஓன் நாலேஜ்ல கிரியேட் பண்ண ஒரு விடை. ஸோ கைஸ் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக மாறி யோசிச்சு பாருங்க, ரைட். அவரோட ஓன் கிரியேஷன், இதெல்லாம் அவர் ஒவ்வொரு விஷயமும் கிரியேட் பண்ணிக்கிறார் அவரோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப இன்னும் அட்வான்ஸ் போகும்போது இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் அவர் என்ன செய்யலாம், அவர் கிரியேட்டிவ், ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட்டிவா மாறலாம். பாருங்க, ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட். இப்ப ஃபைனான்சியல் பொசிஷன் சொல்லுவோமே, நான் பேலன்ஸ் ஷீட் சொல்றேன்ல, ஃபைனான்சியல் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ பாருங்க, எல்லாம் ஜெனரேட் பண்ணப்பட்டிருக்கு. அவர் இங்க என்ன பண்றல ஒன்றுமே. அவர் எங்க என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் எங்க என்ன பண்றார் பாருங்க, இங்கதான் என்ன பண்றார்,
இங்க என்ன பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா இங்க மட்டும் தான் என்ன பண்ற, எல்லாமே என்ன செய்யும், ஒவ்வொரு இடத்துக்கும் டேட்டா வந்து டிரான்ஸ்பர் ஆகும். ஒவ்வொரு இடத்துக்கும் டேட்டா டிரான்ஸ்பர் ஆகும். இதான் நீங்க படிக்க வேண்டிய எஜுகேஷன் மெத்தட். இது உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க guys. நீங்க இந்த இன்டர்வியூக்கு போய் நீங்க இன்டர்வியூல இந்த விஷயத்த நான் ஓனா கிரியேட் பண்ணி, இன்னும் இருக்கு நிறைய விஷயம் கிரியேட் பண்ணலாம் guys. சரியா, நிறைய விஷயம் கிரியேட் பண்ணலாம். சோ இந்த விஷயத்த நீங்க இன்டர்வியூல இது நான் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் இப்படித்தான் அதை ஹேண்டில் பண்ற, இப்படி இல்லாம எனக்கு சாஃப்ட்வேர்ல முழுமையான நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்களா, செலக்ட் பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க பா, நீங்க இப்ப சொல்லுங்க. செலக்ட் பண்ணுவாங்களா, செலக்ட் பண்ண மாட்டாங்க? சொல்லுங்க. இப்படி ஒரு ப்ராஜெக்டை நீங்க நீங்க ஓனா கிரியேட் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது உங்களுக்குன்னு சொன்னா இதை நீங்க ஒரு இன்டர்வியூல நீங்க என்ன செய்யலாம், இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட், நாங்க பேசலாம். அவரை வாயை மூடிட்டு நான் என்ன செய்யலாம், நாங்க பேசலாம். ரைட், இப்படித்தான் சொல்லி நாங்க என்ன செய்யலாம், நாங்க பேசலாம். அப்படி பேசினால் உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காத? ஹானஸ்டா சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்லுங்க. கிடைக்கும். கைஸ் ஹானஸ்டா சொல்லுங்களேன், கிடைக்குமா கிடைக்காதா? ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா? ஆதில், அர்ஷாத் சொல்லுங்க. தேனுஜா, நான் பேசுறது கிளியர் தானே, விளங்குது? கிடைக்கும். ரைட். இப்ப நீங்க இப்படி ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ் எல்லாம் கிடைச்சது பின்னாடி எக்ஸெல்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மர் ஆகவும் நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இத பத்தி நீங்க உங்களோட இன்டர்வியூல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களோட இன்டர்வியூ பண்ற அந்த ஹெச்ஆர் உங்கள் மீது ஒரு நல்ல ஒரு மதிப்பை கொண்டு வருவாரா இல்லையா? கொண்டு வருவார். உங்களுக்கு நிச்சயமா என்ன செய்வார், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தருவார். இப்ப அந்த நேரத்துல அந்த ஸ்டூடெண்ட் உருவாக்கினது இது. இப்ப அப்படி இல்லை, இன்னும் இருக்கு அட்வான்ஸ். இன்னும் நாங்க பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னன்னு சொன்னா அட்வான்ஸ் ஆன முறைகளை கொடுத்துட்டு இருக்கோம். கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ், இப்ப இன்னைக்கு கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் நிறைய வந்துட்டு, நிறுவனங்களுக்கு நிறைய இப்ப இன்னைக்கு கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் தேவை. ஈவன் சிம்பிளா சொல்ல போனா இப்ப சாஃப்ட்வேர்ல காமன் சாஃப்ட்வேர் ரெண்டும் இருக்குது, ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் ரெண்டும் இருக்குது. பேரோல் சிஸ்டம், இன்வென்டரி கண்ட்ரோல் சிஸ்டம். டபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா சம்டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் லாஸ்ட் கிளாஸ்ல விளங்கப்படுத்திருக்கேன். சோ சம்பள பட்டியல் முறைமை, இருப்பு கட்டுப்பாட்டு முறைமை, யாராவது இருக்கிறீங்களா லெவல் 1 ஸ்டூடெண்ட்? தனியாக்கப்பட்ட மென்பொருள் யாராவது இருக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஓகே. அப்படி இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அக்கவுண்ட்ஸ்ங்கிறது இன்னைக்கு லேட்டஸ்ட். எல்லா நிறுவனங்களுக்கும் இருப்பு கட்டுப்பாடுங்கிறது, கடன்பட்டோர் கடன் கொடுத்தது தொடர்பான கட்டுப்பாடு, கேஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், இதெல்லாம் புதுசு. சரியா, நிறைய இடங்களில் கேஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இருக்க மாட்டான். இது நாம என்ன செய்யறோம், இப்படி ஒரு அப்டேட்டை படிப்பிக்கணும். சோ இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியில நீங்க தான் கீனா இருப்பீங்க. சரி கேஸ், ஆக இப்படியான சாஃப்ட்வேர் நாலேஜோட தான் நீங்க என்ன செய்யணும், இண்டஸ்ட்ரிக்கு போகணும். சோ அதனால நீங்க சாஃப்ட்வேர் படிக்கணும். முக்கியமா சாஃப்ட்வேர் நாலேஜ்ங்கிறது உங்களுக்கு தேவையான விஷயம். சோ நான் இன்னைக்கு சுருக்கமா சொல்லிக்கிறேன், ரொம்ப டைம், இன்னும் நிறைய விஷயம் பேசலாம், நிறைய விஷயம் காட்டுறதுக்கு இருக்குது. பட் நான் சுருக்கமா நான் இந்த விஷயத்த முடிச்சிருக்கிறேன். என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபாஸ்டிங், அதே மாதிரி ரம்ஜான் சீசனுங்கிறதால ப்ரேயர் டைம் அதெல்லாம் கிளஷ் ஆகும். ஸோ அதால நான் இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நான் இது சம்பந்தமா இன்னும் சில அட்வான்ஸான விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கிறேன். கட்டம் கட்டமா சொல்லும் போது இன்னும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ கைஸ், இந்திய செஷனை நாங்க இதோட முடிச்சு கொள்ளலாம். ஸோ சொல்லுங்க, இந்திய செஷன்ல உங்களுக்கு பிரீஃபா ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சா இல்லை? இந்திய செஷன் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. கட்டாயம் ஃபீட்பேக் எனக்கு தேவை. நீங்க இன்னைக்கு ஏதாவது விளங்கி இருக்கணுமா இல்லையா? ஸோ ஏதாவது நீங்க இந்த வெபினார்ல இருந்து நீங்க விளங்கி இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஷோர்ட்டா 1 ஹவருக்குள்ள நான் முடிச்சிருக்கிறேன். கூட டைம் எடுக்கல, போரிங்கா இருக்கும் கூட டைம் எடுத்தா. ஸோ அதால நீங்க என்ன இதுல அறிஞ்சு கொண்டீங்க சொல்லுங்க, ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. இது பிரயோஜனமா இருந்துச்சா? சாஃப்ட்வேர் நாலேஜ் முக்கியம்னு தெரிஞ்சுக்கொண்டோம் சார். ஓகே. ஆதில், அர்ஷாத் பேசலாம். சும்மா அவங்களை என்ன இதுல இன்ட்ரெஸ்ட், இந்த இன்றைக்கு செஷன்ல, இந்த பிரீஃப் செஷன்ல நீங்க சில விஷயங்களை படிச்சு கொண்டீங்களா? இன்னைக்கு புது விஷயம் ஏதாவது படிச்சு கொண்டீங்களா? தெரிஞ்சிருச்சா? சொதங்க
பேசுங்க. சுதா என்ன மாதிரி? ஓ சார், எனக்கு நாலேஜா தான் இருக்குது. ஆனா சார் எப்ப ம். சார் அந்த பிராக்டிஸ் பண்ற மாதிரி சொல்லி கொடுப்பீங்க? ரைட். இதுல ஒபிஷியல் கிளாஸ் வந்து ஏப்ரல் 1st நாங்க ஸ்டார்ட் பண்றோம் ஒபிஷியலா. அதாவது பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 1 வந்து நான் சஜஸ்ட் பண்ணல. ஏண்டா அது பேசிக் கான்செப்டோட இருக்கிறது. பேக்கேஜ் 3 போறோம்னா பேக்கேஜ் 2 நீங்க கம்ப்ளீட் பண்ணா ப்ராக்டிக்கல் அக்கவுண்ட்ஸ்க்குள்ள போவீங்க. அட்வான்ஸான விஷயம் சில விஷயங்கள போவீங்க. ஸோ அதனால நாங்க ஏப்ரல் 1st இது வந்து 3 மந்த்துக்குள்ள நாங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கக்கூடியதாக மாத்துறோம். ஏன்னுச்சுன்னா இந்த 1 hour 1.5 hourலாம் இல்ல. ஒரு 3 hours 4 hours கண்டினியூஸ் அவங்களுக்கு கிளாஸஸ், அதாவது ப்ராக்டிக்கலா லைவா இருந்து படிக்கிற மாதிரி செஷனை நாங்க உருவாக்குறோம். ஏனடா வேகமா, ஏன்னா ஃபாரின் போற பர்பஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்யணும், கட்டாயம் குயிக்கா ஃபாரின் போறதுக்கு அவங்களும் ரெடியா, அது மாதிரி நீங்களும் இண்டஸ்ட்ரியில ஒர்க் போறதுக்கு குயிக்கா ரெடியா. ஸோ அதனால நாங்க வந்து கூட டைம் எடுத்து குயிக்கா நாங்க எங்களோட விஷயங்களை படிக்கிறதுக்கு இருக்கு. 3 month உண்மையா 6 month படிக்கணும். இதுல சிலபஸ் நிறைய பேர் 6 month அவங்களுக்கு போரிங்கா இருக்கு. அதால அந்த 6 month சிலபஸையும் 3 monthக்குள்ள நாங்க அதை எப்படி கொண்டு வரலாமோ அதன்படி சிலபஸை தயாரிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இதுல இன்னும் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதை ஓப்பனா சொல்லிடுறேன். ப்ராக்டிக்கல் அக்கவுண்டிங் அண்ட் அதே மாதிரி நீங்க சாஃப்ட்வேர் கிரியேஷன், எக்ஸெல்ல சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது, அதே மாதிரி ரியல் டாக்குமெண்ட் பிராக்டிஸ், இது வந்து 3 விஷயமும் இன்க்ளூட் ஆயிருக்குது உங்களோட இந்த சிலபஸ்ல புதுசா இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து மோ அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கக்கூடும். சரியா? ஸோ ஏப்ரல் 1st நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணலாம், என்ன நம்பரை நீங்க நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போடுறேன், சாட் பாக்ஸ்ல நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. அல்லது அட்மின் நம்பர் இருந்தா, அட்மின் குரூப்ல இருந்தா அட்மின் நம்பர் இருக்கும், நீங்க பேசிக்கொள்ளலாம். ஆனா மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது லிமிட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம் guys. சரியா? 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல நாங்க எடுக்க போறோம். சரியா? ஆல்ரெடி எங்களுக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அதுல வரக்கூடியவங்களை இப்ப புதுசா வரக்கூடியவங்களை சேர்த்து நாங்க இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல உண்மையாவே போனா அதை வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதால 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் லிமிட் பண்றோம். ஒவ்வொரு பெட்ச் வைஸா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு பெட்ச் வைஸா நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பெட்ச் வைஸா தான் கிளாஸஸ் போகும். ஸோ எவ்வளவு சீக்கிரமா உங்களால செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி நாங்க எங்களோட 2 விஷயம் தருவோம். சர்டிபிகேட் தருவோம், ரெக்கமெண்ட் லெட்டர்ஸ் தருவோம். சரியா? ப்ராக்டிக்கல் செஞ்சதுக்கான ரெக்கமெண்ட் லெட்டர் அதுவும் தருவோம். இதுக்கு மேலதிகமாக ஃபியூச்சர்ல உங்களுக்கு நீங்க இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதை கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க, அது சீக்ரெட் விஷயம், அதை நான் கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் கட்டாயம் சொல்றதுக்கு இருக்கிறோம். கிளாஸ் அதுவும் எண்ட்ல தான் சொல்லுவோம். மிக முக்கியமான விஷயம், இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்லுவோம். சரியா? அது நாங்க எடுத்து தருவோம். ஆனா வழியில அதை எடுக்கிறது கஷ்டம், எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு ப்ரொசீஜர் கூட. ஸோ அதை நாங்க எடுத்து தருவோம், எங்களால முடியும். சரியா? ஸோ இதுவும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸாக இருக்கும். நிச்சயமா இதுல நீங்க முழுமையான சாட்டிஸ்பேக்ஷன் பெற்றுக்கொள்வீங்க. சரியா? எப்படி மத்த விடயங்களை நீங்க சாட்டிஸ்பேக்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ அது மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லையும் ஒரு தரோ நாலேஜ் எடுத்து நீங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்மார்ட்டான பர்சனா நீங்க என்ன செய்யணும், போகணும் என்கிறதான் எங்களோட விருப்பம். ஸோ இந்த செஷன் இவ்வளவுதான். நான் ஷோர்ட்டா இந்த விஷயத்தை பிரீஃபா சொல்லிக்கிறேன். ஸோ இதோட முடிச்சுக்கொள்வோம். நாங்க மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் சார். தேங்க்ஸ். Thank you, sir. Good night.